செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மையது மீறாமல் வாய்மையது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்கிற தன்னம்பிக்கை நிறைந்த பாடல் வரிகளை நினைவு கூர்ந்துட்டு உங்களோட வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தினந்தோறும் ஒரு மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர் நம்மோடு நம்முடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உலக ஹீமோஃபீலியா தினம் அப்படின்னு அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக இரத்தவியல் துறையினுடைய பேராசிரியர் மருத்துவர் டாக்டர் விக்ரம் நம்மோடு வந்திருக்கிறார். நம்முடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக விக்ரம் வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்ககிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சந்தேகம் கேட்கக்கூடிய நேயர்களுக்காக தொலைபேசி எண்கள் 29860038 என்ற எண்ணுக்கும் 2952055554 என்ற எண்ணுக்கும் நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, இப்போ டாக்டர்கிட்ட நாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் நானும் வச்சுருக்கிறேன், அதை கேட்டுட்றேன். டாக்டர், ஹீமோஃபீலியா அப்படின்னு ஒரு தினம் இன்றைக்கி அனுசரிக்கிறேன் இல்லையா, அதனுடைய தொடக்கம் ஹீமோஃபீலியானா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா. ஹீமோஃபீலியானா அது ஒரு ரத்த கசிவு ஏற்பாட்டாகிற ஒரு நோய். அதில் என்ன ஆகுனா, நமக்கு முட்டியில் ரத்தம் வருது, அப்படியே முட்டி வீங்கிறது, இல்லை தசையில் ரத்தக்கட்டு ஏற்பாட்டாகிறது, ஸோ இல்லை பல்லில் ரத்தம் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்களை உள்ள இன்டர்னல் ப்ளீடிங், குடலில் ரத்தம் போகிறது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் இந்த நோய்க்கு. ஸோ இது கண்டுபிடிக்கிறது இப்போ முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த தினத்தில் என்ன ஸ்பெஷல்னா, ஃப்ராங்க் ஷ்னாபல் அவங்க தான் இந்த வேர்ல்ட் ஹீமோஃபீலியா ஃபெடரேஷன் அன்றவோட ஃபெடரேஷன் உருவாக்கியிருக்காங்களே, அவங்க தான் அந்த ஃபவுண்டரோட பர்த்டேனால் இன்றைக்கி ஹீமோஃபீலியா டேயாக கொண்டாடுறோம். ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு தீம், எவ்ரி இயர் ஒரு தீம் வச்சுப்பாங்க. ஸோ இந்த வருஷத்து தீம் ஆக்சஸ் டு ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீட் டூ அப்படின்னு சொல்லிட்டு, அது தமிழில் சொன்ன அனைவருக்கும் அணுக்கள், பெண்களும் மட்டும் பெண் குழந்தைகளுக்கும் ரத்த கசிவு ஏற்பாட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்குன்னா, இப்போ வரைக்கும் ஹீமோஃபீலியாவில் என்ன நினச்சிருந்தா நிறைய பேஷண்ட்டுக்கு எல்லாம் எப்படி தெரியும்னா, இது ஓன்லி மேல்ஸ், ஸோ ஆண்களுக்கு மட்டும் இந்த நோய் வரும் அன்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் தெரியாத விஷயம் என்னென்னா, இது பெண்களிந்தையே அந்த கேரியரோட ஜீன் மரபணுலிந்த இது டிரான்ஸ்மிட் ஆகிறவோட நோய் இது. ஸோ அதனால இப்போது பெண்களுக்கும் ரத்த கசிவு ஏற்பாட்டாகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ப்ளீடிங் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த பெண்கள் ஸோ தே டோன்ட் டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இந்தோட தீமில் நம்ம கவர் பண்ண போகிறோம். டாக்டர், இது எந்த ஆண்டிலிருந்து இந்த ஹீமோஃபீலியா டே அனுசரிச்சுட்டு வரோம்? இது 1989 ஸோ அப்போ தான் அந்த வேர்ல்டு ஹீமோஃபீலியா ஃபெடரேஷன் ஸோ உருவாக்கியிருக்கிறாங்க. டாக்டர், இந்த ஹீமோஃபீலியான்னு சொல்கிறோம் இல்லையா, இது சம்மந்தமான விழிப்புணர்வுலாம் நமக்கு இப்போ தான் இருக்குங்களோ? இப்போ தான் இந்த சம்மந்தமான விழிப்புணர்வு ரொம்ப வேகமாக முன்னெடுத்துட்டு இருக்கோம். இல்லை, இப்போ அந்த அதுக்கான டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அதிகப்படியாக இருக்குது. கரெக்ட். அதிகப்படியாக இருக்கிறதுனால நமக்கு இப்போ பெரும்பாலும் தெரியும். ப்ளஸ் அவேர்னஸ் அமாங் த டாக்டர்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக். ஸோ இப்போ அவேர்னஸ் இதை பற்றி இப்போது எல்லாம் தெரிஞ்சுக்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் எல்லா டெஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணி. இந்த நோய்க்கான காரணங்கள் என்ன டாக்டர்? ஹீமோஃபீலியான்ற நோய்க்கான இது பாரம்பரியாக வரலாம், மரபு வழியாக வர்றது. கரெக்ட். செகண்ட் ஸ்பான்டேனியஸ் முட்டேஷன் சொல்லுவாங்க. அது காரணம் இல்லை, அப்படியே இந்த ஜீன் அது ப்ராப்ளம் ஆகிடும். ஒரு ஜீனு, அந்த ஜீன் எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற ஒரு ஃபேக்டர் 8 ஜீன், ஃபேக்டர் 9 ஜீன், இதுக்கான ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த ஸ்பான்டேனியஸ் முட்டேஷன் சொல்லுவாங்க. அதுலேருந்து இந்த நோய் வரலாம். இப்போ ஜீன் அல்லாதவர்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாமா? கரெக்ட். இது ஜெனட்டிக் டிஸார்டர் தான். ஜெனட்டிக் டிஸார்டர் தான். சரி, இப்போ என்னுடைய தந்தைக்கு இது இருக்குது, அது எனக்கு வருன்ற எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜீனில் இருந்தால் இந்த நோய் வரும்.
அப்போ என்னை எப்படி நான் தற்காத்துக்கிறது? அதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இப்போ அப்பாவுக்கு இருக்குது, தம்பிக்கு இருக்குது, இல்லை அண்ணாக்கு இருக்குது, வீட்டில் சித்தப்பாக்கு இருக்குது, இல்லை அம்மாவோட சைடு ரிலேட்டிவ்ஸில் சம்பந்தத்தில் யாருக்காவது இந்த நோய் இருந்தால், ஸோ ரத்த கசிவு நோய் இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நோய் இல்லான்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று. செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சில பேரில் இதில் வந்து மைல்டு, மாட்ரேட், சிவியர் அன்ற நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். சிவியர் ப்ளீடிங் அவங்களுக்கு வந்து யூஸ்வலி நம்ம ஆல்ரெடி ப்ளீடிங் இருந்து தான் செய்யும். அவங்க வந்து ப்ளீடிங்கோட தான் மருத்துவர்கிட்ட வருவாங்க. மைல்டு ஹீமோஃபீலியா இருந்தால் யூஸ்வலி அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம சர்ஜரி பண்ணும்போது, ஏதோ ரொம்ப மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளீடிங் ஆகும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம சம்பந்தத்தில் யாருக்காவது இந்த ஹீமோஃபீலியா நோய் இருந்தால் நம்ம கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போயிட்டு, எஸ்பெஷலி ஹெமட்டாலஜிஸ்ட்க்கு போயிட்டு நம்ம எவாலுவேட் பண்ணுறது நல்லது. நம்ம டாக்டர் ஒரு நேயர் லைனில் இருக்கிறாங்க. அந்த நேயருடைய சந்தேகத்தை கேட்டுருவோம். அவர் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், இப்போ ஹீமோ குறைபாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சில பேருக்கு இயல்பாக இருக்கு. இது வேற அது வேறையா? ஹீமோக்ளோபின் கம்மி வந்து அது அனீமியா, ரத்த சோகை. அது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அது டிஃப்ரெண்ட். ஹீமோஃபீலியா வந்து இது ரத்த கசிவு ஏற்பாட்டாகிற டாக்டர், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தொடக்கத்தில் சொன்னீங்க இந்த பல்லில் ரத்தம் வர்றது, அது மாதிரினா ஒன்று ஒன்றா சொல்லும்போது இந்த பல்லில் ரத்தம் வர்றதுன்றது எப்படி டாக்டர்? இயல்பாகவே சில பேருக்கு வந்து ப்ரஷ் பண்ணும்போது வர்றதோ அல்லது வேறு விதமான சில அடிபட்டா வர ரத்தம் இல்லாமல் இயல்பாகவே இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த நோய் கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் செய்யணும். நம்ம மருத்துவர்கிட்ட மீட் பண்ணி எதுக்காக அந்த ப்ளீடிங் வருதுன்னு சில டைமில் கம் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த நோய் ப்ளீடிங் டிஸார்டர் வந்து கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணுறது நல்லது தான். இப்போ இதுக்கான அறிகுறிகள்லாம் நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம் டாக்டர். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு இந்த நோயினுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய சிகிச்சை முறைகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து. இன்றிரவு 7:30க்கு நமது உழவர் உலகத்தில் இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தை கொடுப்பதால் கறவை மாடுகளின் செரிமான தன்மை மேம்பட்டு இந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை பெறுகின்றது. தீவனத்தின் செரிமானம் அசையும் வயிற்றில் அதிகரித்து பின்புற குடல் பகுதிகளுக்கு நுண்ணுயிர்களும் சேர்ந்த செரித்த தீவனம் செல்வதால் அந்த நுண்ணுயிர்களின் புரதச்சத்தும் அதிக அளவு மாடுகளுக்கு கிடைக்கின்றது. இதனால் தான் மாட்டின் பால் உற்பத்தி அதிகரிக்க வழிவகை செய்கின்றது. கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு 7:30க்கு நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். டாக்டர் சார், எங்க குழந்தை நாளுக்கு நாள் குண்டாகிட்டே இருக்கான். என்ன செய்யறதுன்னு புரியல. முதல்ல உங்க உணவுல எண்ணெயோட அளவை குறைக்கணும். இப்படி எண்ணெயை 10% குறைச்சா குழந்தையோட உடல் பருமன் படிப்படியா குறைய தொடங்கி ஆரோக்கியமாவும் இருப்பான். நம்முடைய பிரதமர் கூறுவது போல एक फिट और हेल्दी नेशन बनने के लिए हमें ओबेसिटी की समस्या से निपटना ही होगा. एक तरीका मैंने सुझाया था, खाने के तेल में 10% 10% की कमी करना. எண்ணெயை குறையுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். Respected Baba Saheb Ambedkar, today we Indians are making every dream of yours a reality. Without discrimination, we have built over 1.5 crore Pakka houses for our SC/ST brothers and sisters. Tap water has reached more than 3 crore homes. Over 3 crore households now have LPG connections and 3.4 crore toilets have been built. Free healthcare worth up to 5 lakh rupees has been ensured through Ayushman Bharat. Also, PM Kisan has become a pillar of strength for nearly 3 crore SC/ST farmers. And scholarships for education worth over 44,700 crore rupees are reaching nearly 8.4 crore SC/ST students. We take pride in the fact that SC/ST entrepreneurs have been empowered with over 4.6 lakh crore rupees in Mudra loans and more than 14,700 crore rupees in Stand Up India loans. Baba Saheb, on your 135th birth anniversary under the leadership of Prime Minister Narendra Modi, we reaffirm our resolve to walk the path you showed us.
ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அரசின் மகத்துவமான முயற்சி. உங்களுக்கு அருகிலேயே சுகாதார சேவைகள் உங்கள் வீட்டு வாசலில். நோய் தடுப்பு வழிமுறைகள், சிகிச்சைகள், ஆரோக்கியம் சார்ந்த முக்கிய தகவல்கள், அத்துடன் இலவச மருந்துகள் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அருகிலுள்ள ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரை. சுகாதார சேவைகளின் பலனை முழுமையாக பெறுங்கள். ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், ஆரோக்கிய பாரதம், வளமான பாரதம். மக்கள் நலன் கருதி வழங்குவோர் இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம். ராதா, உங்க கணவர் எப்பவுமே ஃபிட்டா இருக்காரு. என்ன ரகசியம்? என் கணவரோட வயிறு பெருசாயிட்டே இருக்கு. ஒண்ணுமில்ல, நான் சாப்பாட்டுல எண்ணெயை குறைச்சிட்டேன். வறுத்த உணவை குறைச்சி ஆரோக்கிய உணவை அதிகம் சாப்பிடுங்க. நல்ல யோசனை சொல்லி இருக்க. அவர் ஆரோக்கியமா இருக்க நானும் அப்படியே செய்வேன். நமது பிரதமர் கூறுவது போல एक फिट और हेल्दी नेशन बनने के लिए हमें ओबेसिटी की समस्या से निपटना ही होगा. एक तरीका मैंने सुझाया था, खाने के तेल में 10% की कमी करना. எண்ணெயை குறையுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை இணை ஒலிபரப்பு, ராமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசை. நேர்களை நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். உலக ஹீமோஃபிலியா தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய இரத்தவியல் நிபுணர் டாக்டர் விக்ரம் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து விக்ரம் சார்ட்ட கேள்விகள் கேட்போம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 29860038 என்ற எண்ணுக்கும் 29520554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், நம்ம விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி ஒரு கேள்வி குறித்து சிந்திச்சுட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த ஹீமோஃபிலியா இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத நீங்கள் அந்த பல்லில் ரத்தம் வர்றதுலேருந்து தொடங்கி பட்டியலிட்டீங்க. இதனுடைய சிகிச்சை முறைகள் இல்லை பரிசோதனை முறைகளை சொல்லுங்கள், அப்புறமா நம்ம சிகிச்சை முறைகள் போகிறோம். இதை எப்படி பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்கும்? என்னென்ன விதமான பரிசோதனைகள்லாம் இருக்குது? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீடிங் இருந்தால் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ன்றது ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணணும். செகண்ட் வந்து பிடி ப்ரோத்ராம்பின் டைம் அன்றது இன்னொரு சிகிச்சை, இன்னொரு பரிசோதனை. அப்புறமா ஏபிடிடி இது 3 டெஸ்ட் பண்ணணும். ஏபிடிடினா ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டிம் டைம் அன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலி இதில் என்ன ப்ராப்ளம்னா, நார்மலி நமக்கு வந்து ஒரு கட் ஆயிடுச்சுன்னா அது ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளேட்லெட் தட்டணுக்கள் வந்து அது வந்து தடிப்போம். அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரத்தத்தில் வந்து ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபேக்டர்ஸ் ஒரு 13 ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஃபேக்டர் 1 to ஃபேக்டர் 13. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு செயினாக ஆக்ட் பண்ணி அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபேக்டர் டிஃபிஷியன்சி இருந்ததா, அதில் ஃபேக்டர் 8 டிஃபிஷியன்சி இருந்தால் இது ஹீமோஃபிலியா ஏ. ஃபேக்டர் 9 டிஃபிஷியன்சி இருந்தால் அது ஹீமோஃபிலியா பி. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இந்த ஃபேக்டர்ஸை நம்ம எப்படி இதில் ப்ராப்ளம் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிடிஐஎன்ஆர் ஏபிடிடி பண்ணிவிட்டு அதில் ப்ரொலாங்டு, ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருந்துன்னா நம்ம அடுத்தது வந்து மிக்சிங் ஸ்டடீஸு ஃபேக்டர் அஸ்ஸே என்ற ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இது கண்டுபிடிக்க முடியும். டாக்டர், இப்போ இந்த நம்மளுடைய பிளட்டை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பிளட்டை வச்சு தான் இவ்வளோ டெஸ்ட்டும் இல்லையா? கரெக்ட். இல்லை வேறு இப்போ அந்த பிளட் எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி அப்படின்லாம் பிளட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பரிசோதனைகள்? அந்த மாதிரி யூஸ்வலி சில பேர் வந்து அப்படியே எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதுக்கான வெறும் வயிற்றில் கொடுக்கறது நல்லது டெஸ்ட்டுக்கு. எதுக்குன்னா சில பேர் என்ன, அதில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பாடுறோட கொலஸ்ட்ரால், ஸோ அது வந்து இது டெஸ்ட்டில் வந்து அது வந்து அதில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் சில டெஸ்ட்டில் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால வெறும் வயிற்றில் கொடுக்கறது இந்த டெஸ்ட்டுக்கு நல்லதுன்றது சொல்கிறோம். டாக்டர், ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, வேலூர்லேருந்து சாமிநாதன் டாக்டர்கிட்ட கேட்குறோமா? சாமிநாதன் வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம், மேடம் கிட்ட பேசணும். டாக்டர் சார் வந்திருக்காங்க. விக்ரம் சார். வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன் ஐயா. மருத்துவர் ஐயா கிட்ட விளக்கம் கேட்கணும். பல்லு ஆக்சிடென்ட்ல பிடுங்க வேண்டியதா இருந்ததுங்க. பல்லு பிடுங்கியாச்சு. பிடுங்கிறதுக்காக வந்து போட்ட அந்த மருத்துவ போகக்கூடிய ஊசி இன்ஜெக்ட் பண்ணாங்க.
அது ஏறக்குறைய உள் பக்கம் ஒரு 2, வெளிப்பக்கம் 2. பிளட் ப்ளீடிங் வந்து ஓவரா போயிட்டே இருந்தது. ரத்தப்போக்கு. அவங்களே பயந்துட்டாங்க டாக்டர். சிஎம்சினுடைய பிரான்ச் செயின்ட் பால் ஹாஸ்பிட்டல்ல. ரொம்ப நேரமாவும் அந்த ரத்தப்போக்கு வந்து நிக்கல, கட்டுப்படல. அப்புறமா அவங்க எங்கிட்டே கேட்டாங்க, இன்னும் உங்களுக்கு மருத்துவ போல, அதையும் செக் பண்ணாங்க. ஆனா இன்னும் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறதுக்கு முடியாது, இவ்வளவு அளவுக்கு ரத்தம் வருது, எதனால அப்படின்னு கேட்டாங்க. இப்போ டாக்டர் சொன்னதை வச்சு பாக்குறப்பதான் அது ஹீமோபிலியா அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து எதனா பிரச்சனை வருங்களா? ஏன்னா சின்ன அடிப்பட்டோட ரத்தப்போக்கு அதிகமா தான் வரும் எனக்கு. ஆனா நின்றுடும், பிறகு வந்து ஆறிடும், ஒரு வாரத்துக்குள்ள ஆறிடும். இது ஹீமோகுளோபின் லெவல் குறையறதுனால இந்த பிரச்சனை வருதுங்களா, இல்ல விட்டமின் குறைபாடா, இது வந்து ஒரு நோய்ங்களா, என்ன விளக்கம்ன்றது கொஞ்சம் விரிவா மருத்துவர் ஐயா சொல்லணும். வணக்கம் சுவாமிநாதன். மகிழ்ச்சி சாமிநாதன். ஸோ இப்போ இது வந்து கண்டிப்பாக மிஸ்டர் சுவாமிநாதன், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் மருத்துவர் மீட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி இதில் வந்து 2 இம்பார்ட்டண்ட்னா ஹிஸ்ட்ரி எடுக்கணும். ஓகே, இவங்க வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ரத்தம் அதிகமாக போகிற நோய் இருக்குதா? இல்லைங்க மேடம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இன்னொரு என்னன்னா, அடிபட்டுனா ரொம்ப 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 நேரமாக ப்ளீடிங் போகும். ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி தான் ஆகும். உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாச்சும் செய்யணும்னாக்கா அந்த பிளட் வந்து ப்ளீடிங் வந்து நின்றுடும். ஓகே. இப்போ இதில் என்னன்னா, ஸோ இப்போ எதுக்காக இது ப்ளீடிங் ஆகுறதுன்றது நம்ம கண்டிப்பாக அது வந்து எவாலுவேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இந்த PTINR டெஸ்ட்டு, அப்புறமா CBC, இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு, ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து பெட்டர் டாக்டர் மருத்துவர் இந்த ஹெமட்டாலஜி டாக்டர் மீட் பண்ணிவிட்டு, வேலூர்லையும் மீட் பண்ணிக்கலாம். இந்த மீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்காக அதில் பிரச்சனை வந்தால் நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு, அதுக்கு இன்னும் ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த டிசிஷன் எடுக்க மாதிரி இருக்கும். இது இப்போ காலப்போக்கில் இது பிரச்சனை வேற மாதிரி ஏதாச்சும் ஆகுங்களா? பிரச்சனைகள் என்னன்னா, இப்போ அதிகமாக ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து சிகிச்சை இருக்குது. ஸோ அதுக்கு சிகிச்சை இருக்குது, அதுக்கு ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் இந்த சிகிச்சை பண்ணணும். அதுக்கான சிகிச்சை இருக்குது, ஃபேக்டர் கான்சன்ட்ரேட், அதுக்கான மருந்து இருக்குது. அது வந்து மருந்து நம்ம போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவப்பு அணுக்கள் சொல்றாங்களே டாக்டர், இந்த தட்டு அந்த பிளேட்ஸ் குறைபாடுனால வருதுங்களா இந்த மாதிரி? அதுதான், அதனால தான் நான் வந்து இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் CBC அந்த டெஸ்ட்டு சொன்னேன். அதில் பிளேட்லெட் கம்மியாக இருந்தால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா PTINR டெஸ்ட் பண்ணால் ஃபேக்டர் டிஃபிஷியன்சி இருந்தால் ஒரு அளவுக்கு தெரியும். ஸோ இது 3 டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் மருத்துவரோட மீட் பண்ணால் அவங்க வந்து ஃபர்தர் எப்படி பண்ணணுன்றது சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று. ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவர் மீட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, ஸோ யூஸ்வலி அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் விட்டமின் டிஃபிஷியன்சிஸ் லைக் விட்டமின் K, விட்டமின் C, இந்த மாதிரி சில மைல்டு டிஃபிஷியன்சிஸ் இருக்கும், அதுக்கான மாத்திரையும் எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் PTINR பண்ணணும். இது காலப்போக்கில் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, ஹார்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படிங்களா? தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. நன்றி சாமிநாதன். வணக்கம். வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சரி டாக்டர், அவர் அமைதியாக இருக்கிறாரு, கால் பண்ணிவிட்டு. டாக்டர், இப்போ இந்த சிகிச்சை முறைகள், பரிசோதனை முறைகள்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த பிஃபோர் ஃபாஸ்டிங் எடுக்கிற அந்த இதில் வெறும் ரத்தத்தை மட்டுமே வச்சு, வெறும்னு சொல்ல முடியாது, ரத்தத்தில் தான் எல்லாத்தையும் நம்ம வேறு ஏதாவது ஸ்கேன் அந்த மாதிரியான டெஸ்ட்லாம் இதற்கு உண்டா? ஸ்கேன் வந்து அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லை. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து யூஸ்வலி ஹீமோஃபீலியா நோயில் வந்து அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட்ஸு, ஸோ இப்போ முட்டியில் வந்து அடிக்கடி ப்ளீடிங் வந்து முட்டியெல்லாம் வீங்கியிருக்கும், அவங்களுக்கு நடக்க முடியாது. ஸோ இந்தோட டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இன்னொரு என்னென்னா, அவங்க வந்து இந்த ஹீமோஃபீலியா இருக்கான அந்த பயத்தில் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வீட்டில் உக்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ வேலை செய்கிறது வந்து ஸ்லோவாக பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால ஸோ பாடி வந்து கொஞ்சம் வி நீட் டு எல்லாம் மானிட்டர் பண்ணணும். ஸோ நமக்கு மெட்டபாலிக்கலி எப்படி இருக்காங்க, ஸோ அதுக்கப்புறமா போன் ஸ்ட்ரென்த்து,
போன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே அது ஒரு வாட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய டெஸ்ட்டுகள். சிறப்பு டாக்டர். தொடர்ந்து நேயர்கள் லைனில் இருக்கிறாங்க. நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் விக்ரம் அவர்களோட பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 29860038 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலீல் அகமது பேசுகிறேன். கலீல் அகமது, சொல்லுங்கள் கலீல் அகமது. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபு பார்த்தீங்களா சார் 35 வயசு ஆகுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா நல்லா தான் சாப்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் ரத்த கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். எப்போ ஹீமோகுளோபின் எடுக்கும் போதெல்லாம் 9 புள்ளி தான் காட்டுது. இது எதால குறைய தெரியல. அவங்களுக்கு ஆக்சுவலாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இதில் மிஸ்டர் கலீல் அகமத், இதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்காக ரத்தம் கம்மியாக இருக்குன்றது நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சியும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மென்சஸ் டைமில் அதிகமாக ப்ளீடிங் ஆகுமான்றது தான் இப்போது அது ஒரு கொஷனு. ஸோ இப்போ வந்து ஒரு 5 நாள் 6 நாளுக்கு மேலே ப்ளீடிங் வருது ஒரு மாதத்துக்கு. அப்புறமா ஒரு 6 பேட் சேஞ்ச் பண்ணுறாங்க. ராத்திரியில் ஏந்து பேட் சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பு பண்ணக்கூடிய இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக ப்ளீடிங் போகணுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இந்த எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு யூஸ்வலி அயன் டிஃபிஷியன்சி அனீமியான்றவோட நோய் இருக்கும். அதில் வந்து அது ஜஸ்ட் எலும்பு சத்து கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கான டெஸ்ட் இருக்குது. எலும்பு சத்து வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மருத்துவர்கிட்ட போனால் ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு, அயன் ப்ரொஃபைல் எல்லாம் பண்ணிடுவாங்க. அது பண்ணிவிட்டு சொல்லுவாங்க எப்படி அயன் டிஃபிஷியன்சி அனீமியா இருக்காதா ஒன்றது ஒன்று. செகண்ட் வந்து இந்த இதில் எந்த ஊர் கலீல் அகமத், மிஸ்டர் கலீல் அகமத்? பொன்னேரி மேம். பொன்னேரி. ஓகே, அவங்க அப்பா அம்மா சம்பந்தத்தில் கல்யாணமா? ஹலோ, அவங்க உங்கள் ஒய்ஃபோட அப்பா அம்மா சம்பந்தத்தில் கல்யாணமா? உறவு முறை இல்லை, உறவு முறை கிடையாது. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கணும்னா ஹீமோகுளோபினோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்த தாலசீமியா, இந்த சிக்கல் செல் அனீமியா, அதில் வந்து மைல்டு ஃபார்ம், அந்த ஒரு ரொம்ப லேசான அந்தோட நோய் இருக்கலாம். ஸோ அதையும் ஹீமோகுளோபின் எலக்ட்ரோஃபோர்சிஸ் என்ற ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் ஹெமட்டாலஜிஸ்ட் இல்லை மருத்துவர்கிட்ட போனால் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அயன் ப்ரொஃபைல், அப்புறமா நீங்கள் ஹீமோகுளோபின் எலக்ட்ரோஃபோர்சிஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிஐஎன்ஆர், ஏபிடிடி இந்த டெஸ்ட் பண்ணால் யூஸ்வலி அவங்களுக்கு என்ன நோய் இருக்கலாம்ன்றது சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்கள். வணக்கம். நேயர் அமைதியாக இருக்கிறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு. ரொம்ப சார் டாக்டர், இவருடைய நீங்கள் பேசும்போது ஒரு செய்தி, இப்போ பெண்களுக்கான இயல்பான அந்த மாதவிலக்கு காலங்களில் மாதவிடாய் வந்து 5 நாள் அல்லது 6 நாள், அதை தாண்டி போனால் இந்த நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இது ஹீமோஃபீலியா யூஸ்வலி பெண்களில் கேரியர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான மேஜரான சிம்டம்ஸ் இருக்காது, ஆனால் அது ஒரு காரணம். செகண்ட் வந்து அதர் ப்ளீடிங் டிசார்டர்ஸ், வான் வில்லிபிராண்ட்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க, அது ஒன்று டிசீஸ். அப்புறமா பிளேட்லெட் ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ், பர்னார்ட் சோலியர் சிண்ட்ரோம், கிளான்ஸ்மன்ஸ் த்ராம்பஸ்தீனியா, இந்த நோய்கள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி அதிகமாக ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணி, மருத்துவர் மீட் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக அதுக்கான பரிசோதனைகள் பண்ணிக்கணும். ஓ, சரிங்க டாக்டர். இன்னும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுகிறேன். சொல்லுங்க பாபு, சொல்லுங்க. ஹீமோகுளோபின் சொன்னீங்களா? சொல்லுங்க. இப்போ வந்து ஆவரேஜ் எவ்வளோ இருக்கணும் மேடம்? ஒரு மனித சராசரி மனித ரத்தம் எந்த அளவு இருக்கணும், எந்த பாயிண்ட்ல இருக்கணும்? யூஸ்வலி 12லேருந்து 13 இருக்கணும். ஹலோ, சொல்லுங்க. 13 இருக்கணும், 13-14 இருக்கணும். நன்றி மேடம். நன்றி சார் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ,
தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்களில் ரேடியோ கேட்டுக்கிட்டே பேசுனீங்கன்னா எங்ககிட்ட பேசுறது ரொம்ப சிரமம். அதனால் தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை எண்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 29520554 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? மகிழ்ச்சி. நேயர்கள் தொடர்ந்து வருவாங்க டாக்டர். நம்ம பரிசோதனை முறைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஸ்கேன் அந்த மாதிரியான முறைகளை பற்றி சொன்னீங்க. இது 2, இப்போ ரத்த பரிசோதனை அப்புறமா ஸ்கேன் பரிசோதனை, இதை தாண்டி வேற என்ன பரிசோதனை? ஸ்கேன் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தேவையில்லை. சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் ஸ்கேன் வேணும். அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் தேவைப்படும். கொலஸ்ட்ரால் டெஸ்டிங். இந்த நோய் வந்து ஒரு உயிர்கொல்லி நோயா இருக்கா? கண்டிப்பாக. இது வந்து என்னன்னா, இப்போ சிவியர் ஹீமோஃபீலியா, இதில் நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் மைல்டு, மாட்ரேட், சிவியர் அனி இருக்கும். சிவியர்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த ஃபேக்டர் லெவல்ஸ் வந்து லெஸ் தென் 1% இருக்கும். அந்த ஃபேக்டர் வந்து நார்மலாக வந்து 50 to 150% இருக்கணும் ஆஃப் நார்மல். ஸோ இப்போ லெஸ் தென் 1% ஆஃப் நார்மல் இருந்தால் அது வந்து சிவியர் ஹீமோஃபீலியான்னு சொல்லுவாங்க. சிவியர் ஹீமோஃபீலியாவில் என்ன ப்ராப்ளமாக, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அடிக்கடிக்கு ரத்தம் வரும். ஸோ அந்த மாதிரி மூளையில் ரத்த கசிவு ஏற்பாட்டாயிடுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இப்போ முட்டியில் ரத்த கசிவு ஏற்பாட்டாயிடுச்சுன்னா நம்ம வந்து அதுக்காக அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வரலாம், சிகிச்சை எடுத்துக்கலாம். அதுக்கான அவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாம் அதை பற்றி ப்ரிகாஷன்ஸ் தெரியும். ஆனால் இதில் சொல்கிறது என்னன்னா, எந்த ஹீமோஃபீலியா அவங்களுக்கு நோய் இருக்கும், அவங்களுக்கு தலைவலி வந்த உடனே இமீடியட்டாக நம்ம செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. அவங்க வந்து உடனே அவங்க எங்கே சிகிச்சை எடுக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஹீமோஃபீலியா சிகிச்சைக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட பேசிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஹீமோஃபீலியா, சிவியர் ஹீமோஃபீலியா, தலைவலி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உடனே ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம அந்த ஃபேக்டரோட இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து நான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது வந்து நிறைய பேர் அப்படி தான். எப்படின்னா, தலைவலி இருக்குது, ஒரு 2-3 நாளாக தலைவலி இருக்குது, 4 நாளாக தலைவலி இருக்கான்னு ஹாஸ்பிட்டலே போக மாதிரி வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு 5 நாளுக்கு அப்புறமா ரொம்ப சிவியர் ஆகினதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் வருவாங்க. அவங்க வந்து கோமா ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எந்த ஃபேக்டர் கொடுத்தாலும் அவங்க உயிர் காப்பாற்றிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ அதனால் யாருக்கு ஹீமோஃபீலியா இருக்குது, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து வச்சுக்கணும் மைண்டில். இப்போ சிகிச்சை முறை என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் நம்ம தரோம் டாக்டர் இந்த நோய்க்கு? இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இது ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9 வந்து கான்சன்ட்ரேட்ஸ் வந்து கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்குது. அது வந்து நீங்கள் கவர்மெண்ட் மூலையும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹீமோஃபீலியா ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்ன்னு இருக்கும் கவர்மெண்ட் மூலமாக. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஹீமோஃபீலியா இருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா, ஸோ அவங்களுக்கான சிகிச்சை வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து இந்த ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ், அதுலேயே நெக்ஸ்ட் லெவல் வந்து எக்ஸ்டெண்டட் ஹாஃப் லைஃப் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ். ஸோ அது ஒன்று சிகிச்சை இருக்குது. ஸோ செகண்ட் வந்து அடுத்தது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் ஃபேக்டர் தெரப்பீஸ்ன்னு வந்திருக்கு. எமிசூசூமேப் என்ற ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது வந்து ப்ரொஃபலாக்சிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகளும் இருக்குது. ஸோ இப்போதுக்கு இன்னும் அடுத்த ட்ரக் வந்து கான்சிசூமேப்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் இது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். ஆனால் அடுத்த இயர்ஸில் வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தா, ஸோ இதோட காஸ்ட் வந்து யூஸ்வலி வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இப்போ பரிசோதனை முறைகள், சிகிச்சை முறைகள்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. இதை குணப்படுத்தக்கூடிய நோய் தானே டாக்டர்? இல்லை அதனுடைய வீரியத்தை கட்டுப்படுத்த தான் முடியும், நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இப்போதுக்கு வந்து குணப்படுத்த முடியாது. ஆனால் அதுக்கான வந்து ஜீன் தெரப்பின்றது ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை வந்திருக்கு. அது வந்து இது லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இப்போவும் இந்தியாவில் வந்து சில பேருக்கு எல்லாம் ரிசர்ச்சில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ நல்லா தான் இருக்காங்க. அவங்க அந்த ஜீன் தெரப்பி பண்ணிவிட்டு அந்த ஜீன் தெரப்பி வந்தால் க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குது. முழுமையாக கரெக்ட். இந்த ஜீன் தெரப்பியில் வந்து அந்த
கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வைரஸ் மூலமாக லென்டி வைரஸ், அடினோ வைரஸ், இந்த மாதிரி வைரஸ் மூலமாக அந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து அது பாடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது போய் எந்த ஜீன் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அந்த ஜீன் வந்து சரிப்படுத்திடும். சரிப்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து நார்மலான ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு அது கிரியேட் பண்ணும். ஓஹோ டாக்டர், தொடர்ந்து நேயர்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர், இப்போ சிகிச்சை முறைகளுக்கு பிறகு இல்லை இது வந்து நான் இந்த லிமிட்டை தாண்டிடுச்சு, இனிமேட்டு சிகிச்சை பலன் அளிக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா டாக்டர்? அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் வந்து சிகிச்சை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒன்று என்னென்னா ப்ரிகாஷனரி. ஸோ இது தெரிஞ்ச உடனே நம்ம உடனே டாக்டர் அணுகணும். டாக்டர் அடிக்கணும். நம்ம வந்து டாக்டர் சொல்லது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, சில பேருக்கு வந்து நம்ம ப்ரொஃபைலாக்சிஸ் போடுவோம். ப்ரொஃபைலாக்சிஸ்னால் ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மருந்து போட்டுருவோம். ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து போடுறதுனால ப்ளீடு வர வாய்ப்பு கம்மியாகிடும். ஸோ அது வந்து சில பேருக்கு இப்போ சில்ட்ரன்ஸில் வந்து யூஸ்வலி ப்ரொஃபைலாக்சிஸ் நம்ம பண்ணிடுவோம். எதுக்குன்னா அவங்க வந்து நிறைய அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க எங்கே போவாங்க, கீழே விழுந்துருவாங்க, விளையாடுவாங்க. ஸோ அதனால் யூஸ்வலி வந்து ப்ளீடிங் அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளஸ் அவங்க க்ரோத் அஃபெக்ட் ஆகும். அவங்க ஸ்கூல் போகிறது அவங்க வந்து ஆப்சென்டிசம் அதிகமாகிடும். ஸோ அதனால யூஸ்வலி வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் சில்ட்ரன்ஸ்க்கு அப்புறமா ஒரு வாட்டி மூளையில் ரத்த கசிவு ஏற்பாட்டாயிடுச்சுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் கொடுப்போம். திருப்பி எதுக்குன்னா அது வந்து ஒரு இன்னொரு வாட்டி அந்த மாதிரி வந்தால் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ப்ரொஃபைலாக்சிஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு ரத்த கசிவு, சோயாஸ் மசில் ப்ளீடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த மாதிரி வந்தால் ஸோ நம்ம வந்து ப்ரொஃபைலாக்சிஸாக நம்ம அந்த மருந்து கொடுத்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்து திருப்பி வர மாதிரி நம்ம காப்பாற்றிக்கலாம். நேயர்கள்ட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்த குழந்தைகளுக்கு நீங்க ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கறது சொன்னீங்க. எனக்கு என்னன்னா, இந்த பாதிப்புகள் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இது வந்து ஹெரிடிட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கா, அல்லது இந்த கண்டிஷன் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக எது இருக்கு டாக்டர்? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, நவீன சிகிச்சை முறைகள் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்துல இந்த காலத்துல டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது எப்படி ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜில இருக்கு, அண்ட் சிறிய குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய விதத்துல பெரியவர்களுக்கோ சிறியவர்களுக்கோ ஏதாவது மாறுதல்கள் இருக்கா? இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே ரேடியோல ஆன்சர்ஸ் கேட்கிறேன். ஷூர் மேடம், டெஃபினெட்லி. இது வந்து டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்குது இதுக்கு. ஸோ இது வந்து பாரம்பரிய வர வாய்ப்பு இருக்குது ஒன்று. செகண்ட் வந்து ஸ்பான்டேனியஸ் முட்டேஷன். சில டைமில் வந்து யாருக்கும் வீட்டிலையோ சம்பந்தத்திலேயோ யாருக்கும் இருக்காது இந்த நோய், ஆனால் அது அப்படியே தானே அந்த ஜெனட்டிக் ஓட மியூட்டேஷன் ஆகிட்டு ஸோ அது வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் வந்து சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிஃப்ரென்ஸ் ஒன்று மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் சின்ன குழந்தைகளை நம்ம வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் முன்னாடியே நம்ம ட்ரக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தெரிஞ்ச உடனே நம்ம வந்து ட்ரக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க மெடிசின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜாயிண்ட் டிஃபார்மிட்டி ஸோ இல்லை எந்த ப்ராப்ளம் வர மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்த்துக்குவோம். பெரியவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ்னால், பெரியவங்களுக்கு மேஜரான டிஃப்ரென்ஸ் ஆகாது. அவங்களுக்கும் ப்ரொஃபைலாக்சிஸ் நம்ம மேஜர் ப்ளீட்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு அடிக்கடிக்கு ப்ளீடிங் வருதுன்னா ப்ரொஃபைலாக்சிஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் மேஜரான இருக்காது. இதோட அப்டேட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் தான், ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டு எக்ஸ்டெண்டட் ஹாஃப் லைஃப் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்ஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய புதுசாக ட்ரக்ஸ் வந்திருக்கு. நான் ஃபேக்டர் தெரப்பீஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து எமிசுசுமேப், ஆனால் சின்ன ஒரு தோலுசி
2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தோல் ஊசி போட்டால் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங்கே வராது. ஆனால் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த கான்சிசுமேப்ன்றது இன்னொரு மருந்து இருக்குது. அது வந்து ஒரு நம்ம டயாபெட்டிக் பென் யூஸ் பண்ணுவோம் இல்லை, ஸோ அது நம்ம இன்சுலின் பென் யூஸ் பண்ணுவோம் இல்லை, அந்த பென் யூஸ் பண்ண மாதிரி நம்ம காலையில் ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் மாதிரி டெய்லி ஒரு வாட்டி சும்மா ஒரு ஸ்மால் இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுக்கிறது. கான்சிசுமேபன் வந்திருக்கு. ஸோ இப்போது இது வந்து லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போது. ஸோ அதுக்கு அடுத்தது மார்ஸ்டிசுமேபன்றது வருது, அது ட்ரையல்ஸில் இருக்குது. இன்னொரு வந்து இதுக்கு க்யூர் பார்த்திங்கன்னா ஜீன் தெரப்பி வந்து இப்போது வெளிநாட்டில் எல்லாமே டெஸ்ட்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்தியாவிலேயும் நடிக்குது, இந்த ரிசர்ச் எல்லாம் நடிக்குது. சில பேருக்கு பண்ணியிருக்காங்க ஜீன் தெரப்பி பண்ணிவிட்டு க்யூர் ஆகியிருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜீன் தெரப்பி பண்ணிவிட்டு. ஸோ ஜீன் தெரப்பி தான் லேட்டஸ்டான தெரப்பி. எமிசுசுமேப், கான்சிசுமேப் நான் ஃபேக்டர் தெரப்பிஸ் தான் இதுக்கு லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓஹோ டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது தோல் ஊசின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அது என்ன டாக்டர் தோல் ஊசி? அது தோல் கீழே போடுறோட சின்ன ஊசி. இப்போ வந்து நம்ம இன்சுலின் ஷோல்டரில் போட்டுக்கலாம், தொடையில் போட்டுக்கலாம். இப்போ அது எதுக்கு தடுக்குது? அந்த ரத்த கசிவை தடுக்குது. அது வந்து அதுக்கான அது சேம் மருந்து வந்து தோல் மூலியமாக தோலுக்கு கீழே இருக்கிற ரத்த குழாய்களிலிருந்து அது வந்து அந்த அப்சார்ப் ஆகும் மருந்து, அவ்வளோதான். இப்போ நம்ம நேரடியாக இதில் வெயினில் போடுறதுக்குள்ளே அது வந்து அப்படி போட்டால் ஸ்லோவாக அதுலேயும் ரிலீஸ் ஆகி அந்த ரத்த குழாயில் போயிட்டு அது எஃபெக்ட் வரும். டாக்டர், இப்போ இதனுடைய சிகிச்சை முறைகளுக்கு பிறகு இந்த நோய் முற்றிலும் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறது ரேர் தான் சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம முழுமையாக குணப்படுத்துன்ற நோக்கத்தை நோக்கி தான் நம்ம ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. கரெக்டு. இப்போ இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை எப்படி இருக்குது டாக்டர்? ஒரு புள்ளி விபரம் சொல்ல முடியுமா? எவ்வளோ பேருக்கு பாதிப்பு இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு நாளுக்கு நிறைய பேஷண்ட்டை பார்க்குறீங்கன்னா ஒரு நாள் அப்ராக்சிமேட்லி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 to 2000 ரிஜிஸ்டர்டு பேஷண்ட். இது அப்ராக்சிமேட்லி தான். ஸோ இது ரிஜிஸ்டர்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் ரிஜிஸ்டர்ட், யார் ரிஜிஸ்டர் பண்ணல, ஐடென்டிஃபை பண்ணல, அது நிறைய பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போது நம்மளோட இந்த ஒரு கோல். ஸோ நம்ம இந்த தீம், இந்த ஹீமோஃபீலியாவோட இந்த ஹீமோஃபீலியான்ற டேவை அனுசரிக்கிறதுக்கு காரணமே அதுதான் என்னன்னா அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி ஸோ இதுக்கான வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து யார் யாருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது ஸோ இவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு வந்து நிறையா லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய நல்லா இருக்கும் முன்னாடி. ஸோ இதுதான் அதோட தீம். டாக்டர், இப்போ தடுப்பூசிகள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ குழந்தைகள் பிறக்கும் போதே இந்த வயசில் இந்த தடுப்பூசி போட்டால் இந்த நோயிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம், இந்த இதுலேருந்து பாதுகாத்துக்கலாம்னு நிறைய தடுப்பூசிகள் இருக்குது, சொட்டு மருந்து இருக்குது. இது மாதிரி பல வழிமுறைகள் இப்போ நம்ம இந்தியாவில் கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளில் தடுப்பூசி மூலமாக இளமையிலேயே, அதாவது குழந்தையாக இருக்கும்போதே அந்த தடுப்பூசிகள் மூலமாக இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கான தடுப்பூசிகள் இருக்காங்க? இல்லை, இப்போ இல்லை, எதுவுமே அந்த மாதிரி தடுப்பூசிகள் இல்லை. எதுனா இது ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கிறதுனால இதுக்கான தடுப்பூசிகள் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சிறார்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம வச்சுருக்கிறோம் டாக்டர்? சிறார்னா குழந்தை சில்ட்ரன்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்? இதுதான் இந்த ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்ஸ் தான். நம்ம வந்து ஃபேக்டர் 8 கான்சென்ட்ரேட்ஸ், ஃபேக்டர் 9 ஹீமோஃபிலியா பி, ஃபேக்டர் 9 கான்சென்ட்ரேட்ஸ், இதுக்கு எல்லாமே அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம ப்ரொஃபைலாக்சிஸ். ஏன்னா வாரத்துக்கு 2 வாட்டி போடுறது, இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க கண்டிஷன் பொறுத்து. ஸோ நம்ம வந்து அவங்க வந்து வாரம் வாரம் அவங்களே போட்டுருவாங்க. இல்லை பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டீச் பண்ணிடுவோம். ஸோ அந்த மருந்து கொடுத்துட்டு அவங்க வீட்லேயே போட்டுருவாங்க அண்டர் சூப்பர்விஷனை. யாருக்கு போட முடியல அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் நிறைய இப்போது பேரண்ட்ஸ் எல்லாமே நிறைய எஜுகேட்டடாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதுக்குன்னா இதுதே அவங்களோட நோயோட தெரிஞ்சிடும். சில நாள் இந்த இதே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கும்போது அவங்க என்னென்னா அந்த ஃபேக்டர்ஸ் வந்து வீட்லேயே போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போட்டுக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போடுறது நல்லது தான். ஆனால் நமக்கு ஸ்கூல் போகிறது இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகிருக்கிறதுனால வீட்லேயும் போட்டுக்கலாம். டாக்டர் நேயர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடுவோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர். டாக்டர், இப்போ சிகிச்சை முறையில் இருக்கிற சிறார்கள் பள்ளி செல்கிறதுக்கு தடையாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்லேயே சில முறைகள் அந்த பேரண்ட்டுக்கே நம்ம டீச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. அலுவலகம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இயல்பான பணியை செய்ய முடியுமா? இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க, இதில் சிகிச்சையில் இருக்கிறவங்க தங்களுடைய அன்றாட பணிகளை அவங்களால செய்ய இயலுமா?
செய்யலாம். என்னன்னா அவங்க வந்து இதுக்கான ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு எல்லா டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். எப்போ ப்ளீடு வருது, ஆனுவல் ப்ளீடிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து அந்த ஆனுவல் ப்ளீடிங் ஒரு மாதத்துக்கு எத்தனை ப்ளீட் ஆகுது, ஒரு இயருக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை ப்ளீட் ஆகுறதுன்றது ஒன்று டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேக்டர்ஸ் போடணும். செகண்ட் வந்து ஃபிசியோதெரப்பி. ஸோ இதுக்கான ஃபிசியோதெரப்பிகள் இருக்குது. ஓகே, ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ இதுக்கான ஃபிசியோதெரப்பி இல்லை, இதெல்லாம் எடுத்தால் அவங்க வந்து அவங்க பணிகள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அப்போது அதுதான் இப்போ இதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து வேலைக்கு போக முடியாது. இது ரொம்ப பிரச்சனை. அப்போ வந்து ஆப்சென்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆனால் என்னன்னா இப்போது நெக்ஸ்ட்டு இன்னும் ஃபியூ இயர்ஸில் வந்து இந்த ப்ரொஃபலாக்சிஸ் கான்செப்ட் வந்துடும். இந்த எமிசுசுமேப், அந்த தோலூசி நான் சொன்னேன்ல, அந்த எமிசுசுமேப், கான்சுசுமேப் இதெல்லாம் அப்போ வந்து காஸ்ட்டு கம்மியாகி மார்க்கெட்டுக்கு வந்துடும். அதெல்லாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊசி போட்டு, தோல் ஊசி போட்டு நீங்கள் வீட்டில் போட்டுக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போட்டுக்கலாம். நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். அது இன்னும் பரிசோதனை முயற்சி இல்லை இருக்குது. ஆனால் இப்போ அது ஒன்று வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். டாக்டர் நேர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்கள் டாக்டர். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அலுவலகத்துக்கு செல்கிறதுக்கு தடை தான், ஏன்னா ரத்தப்போக்கு இருக்கிற சமயத்தில். இந்த ரத்தப்போக்குனால மற்றவர்களுக்கு ஏதேனும் இன்ஃபெக்ட், அந்த தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இது தொற்று கிடையாது. ஒன்லி ஜீனில் மட்டும்தான் வரும். சரி டாக்டர், இப்போ கணவனுக்கு இருக்குது, அவருடைய தந்தைக்கு இருந்ததுனால கணவனுக்கு இருக்குது, மனைவிக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குமா? மனைவிக்கு யூஸ்வலி இருக்காது. ஆனால் அந்த சம்பந்தத்தில் கல்யாணம் பண்ணால், உறவு முறையில் திருமணம் செய்யும் போது அது வாய்ப்பு இருக்குது. ஓஹோ டாக்டர், முதல்ல நீங்கள் நம்ம தொடக்கத்தில் பேசும்போது ஒரு செய்தி சொன்னீங்க. அதாவது இது ஆண்களுக்கான நோய் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, இது பெண்களுக்கும் வரும் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட். ஆனால் இந்த நம்ம ரேஷியோ அடிப்படையில் ஆண்களுக்கு தான் இது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கா? இப்போதைக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது ஆல்மோஸ்ட் 99% எல்லாமே மேல்ஸ் தான், ஆண்களுக்கு தான். ஓகே, பெண்களுக்கு வந்து இப்போதான் இந்த கான்செப்டோட நம்ம இந்த தீமோட ஆண்டுக்கான தீமா அது இருக்கு, தீமா இருக்குது. எதுக்குன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். எப்போ கண்டுபிடிக்கோன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்வலி இந்த மாதவிடை டைமில் ரொம்ப ப்ளீடிங் ஆகிறது, அவங்களுக்கு சில பேர் பல்லில் ரத்தம் வருது. ஸோ அப்புறமா இந்த மாதிரி பிரச்சனைகள் டெலிவரி ஆனப்போ ரொம்ப ப்ளீடிங் போகும். ஸோ அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து ரத்தம் ஏற்ற சம்பவம் அது வந்து அதுக்கப்புறமா டெலிவரி ஆனதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு சில பேருக்கு நிறைய நாள் ப்ளீடிங் போகும். ஸோ அந்த யூட்ரஸ் எடுக்கும்போது ப்ளீடிங் வரலாம். இப்போது லைக் யூட்ரஸ் ஹிஸ்டரெக்டமி பண்ணும்போது என்னென்னா ரொம்ப ப்ளீடிங் ஆகலாம், சர்ஜரி பண்ணும்போது ப்ளீடிங் ஆகலாம். ஸோ இது எல்லா பெண்களுக்கும் அந்த கேரியர் ஸ்டேட், ஹீமோஃபீலியா கேரியர் ஸ்டேட் இருந்தால் ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்குது. அதனால யாருக்கு வீட்டில் அவங்க சம்பந்தத்தில் ஹீமோஃபீலியா நோய் இருக்குது, அவங்க வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்புறமா ஃபேக்டர் லெவல்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணுறது பெண்களுக்கும் நல்லது தான். ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டான் நமக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச டெலிவரிக்கு ஸோ எல்லாமே நம்ம பிளான் பண்ணி அதுக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணிக்கலாம், சேஃப் டெலிவரி. வணக்கம், தொடர்பில் இருக்கீங்களா? வணக்கம், தொடர்பில் டாக்டர். இப்போ ஹீமோஃபீலியா நோய் அறிகுறி வந்த ஒரு ஆடவர் திருமணத்துக்கு முன்னாடி இந்த செய்தி தெரியுது, அவர் திருமணம் செய்து கொள்றத நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? திருமணம் செஞ்சுக்கலாம், அதனால் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ எல்லாம் லேட்டஸ்டான ஜெனட்டிக் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா நம்ம வந்து நம்ம மனைவிக்கு சொல்லணும், வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு முன்னாடி ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுக்கணும். ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுக்கணும், நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் ஜெனட்டிக் கவுன்சிலிங் ஹெமட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணால் அவங்க சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுவோம். ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஜெனட்டிக் அதில் ப்ராப்ளம் இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லைன்னா
ஸோ அடுத்தது வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போதையும் நமக்கு வந்து டெஸ்டிங் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இப்போ எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஜீன் பாசிட்டிவ் இருந்தால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு அபார்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா எது ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம இது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லா மருத்துவர் மீட் பண்ணால் ஸோ இதை பற்றி எல்லாம் இந்த ஜெனட்டிக் டயக்னோசிஸ் பற்றி எல்லாம் கவுன்சிலர்ஸ் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. டாக்டர், இப்போ இந்த தோல் ஊசி போடுறது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இப்போ சிறார்களுக்கும் இந்த தோல் ஊசி மாதிரியான கான்செப்ட் வந்துடுச்சுங்களா சின்ன பசங்களுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு? ஆனால் இப்போதைக்கு வந்து இருக்குது. ஆனால் ஒரு 10 to 12 இயர்ஸ் மேலே தான் இப்போதைக்கு. ஆனால் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் நடக்குது. 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இது பண்றோம். 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு பண்றோம். நம்ம ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் ப்ரொஃபலாக்சிஸாக போட்டுருவோம். இருக்குது, சிகிச்சை இருக்குது. ஆனால் வந்து அதுக்கான எவால்விங் இப்போ அந்த ஷிஃப்ட். ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, முன்னாடி வந்து ஓன்லி ஃபேக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஓன்லி பிளட் காம்பனன்ட்ஸ், பிளாஸ்மா, க்ரையோ பிரிசிப்டேட்டன் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதுதான் யூஸ் பண்ணியிருந்தோம் முன்னாடி. இந்த மிட் 20th century தான் இந்த ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்ஸ் வந்தது. இந்த கான்சென்ட்ரேட்ஸ் வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். ஸோ அதனால் இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கிறதுனால அந்த ஸ்டடீஸ் எல்லாம் நடக்குது. குழந்தைக்கும் கண்டிப்பாக எல்லாமே வந்துடும் சீக்கிரத்தில். நேர் தொடர்பில் இருக்கிறாங்க, ஆனால் பேச மாட்டுறாங்க. வணக்கம். ஹலோ. வாங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் விக்ரம் பேசுறது, சொல்லுங்க. அதாவது எனக்கு வயசு 85. ஓகே சார், பேசுறேன். சொல்லுங்க. பேரு ஹலோ. சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. இது எனக்கு அடிக்கடி பெல்ட் எல்லாம் எதுவுமே வரல. நான் உடம்புல எப்போ திடீர்னு ஒரு இடத்துல எரிச்சல் வர மாதிரி தெரியும், என்ன தெரியல. பட் ஒண்ணுமே இல்லை. அது எதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரியா கேட்கல. இல்ல உடம்புல கைய ஒண்ணுமே ரிலேட்டடா இருக்குமா இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஹலோ. சார் ஒரு நிமிஷம். அதாவது டாக்டர், இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவருடைய ஏஜ் 85, மோர் தென் 85. அவங்களுடைய உடல்ல அடிக்கடி ரத்தம் வரலையா, ஆனா எரிச்சல் ஏற்படுதா அடிக்கடி? அது என்ன, எதனால? எரிச்சலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கிடையாது. ஸோ நம்ம என்னன்னா, அடிப்பட்டா அது வந்து ரத்தக்கட்டு ஏற்பாட்டாயிடுச்சுன்னா இதோட சிம்டம், ஹீமோஃபிலியாவோட சிம்டம். செகண்ட் வந்து ஏஜ்டு 85 இயர்ஸ் ஏஜில் வந்து ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டான ஹீமோஃபிலியா வரும். அக்வயர்ட் ஹீமோஃபிலியான்னு சொல்லுவோம். அது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் கிடையாது. ஸோ இது நிறைய காரணத்துக்குள்ள அக்வயர்ட் ஹீமோஃபிலியா அது வந்து அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் டிஸார்டர். அதுக்கும் இந்த ஃபேக்டர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எரிச்சலுக்கு ஹீமோஃபிலியாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இல்லை. டாக்டர், இந்த ஜீன் தெரப்பின்னு சொன்னீங்க இல்லையா, இது தவிர ஹீமோஃபிலியா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையா? ஜீன் தவிர வேற ஒரு சான்ஸும் இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? ஜீனால மட்டும்தான் வரும். அதை தவிர வேற வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற வாய்ப்பு இல்லை. சரி, ஜீன் வர்றதை முழுமையாக நம்மளால தடுக்க முடியுமா? அதுதான் இப்போ வந்து நம்ம இப்போ இந்த வருஷத்து தீமில் வந்து அதுதான். இப்போ வந்து என்னன்னா, இந்த ஃபேமிலியில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளீடிங் டிஸார்டருக்கான ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ். ஸோ இப்போ சிம்டம்ஸ் படி போனால் அது நான் சொன்ன மாதிரி பல்லில் ரத்தம் வருது, மாதவிடை டைமில் அதிகமாக ப்ளீடிங் போகுது, இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆனப்போ ரொம்ப ப்ளீடிங் போகுது, ஸோ வெளியே போனால் கருப்பை போகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ், அடிப்பட்டனா ரொம்ப ரத்தம் போகிறது, இல்லை அடிப்பட்டனா ரத்தக்கட்டு ஏற்பாட்டாகிறது. இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்போ இந்த அடிப்பட்டா ரத்தம் போகிறது அது அதிகமாக போகிறது. இந்த டெங்கு அந்த மாதிரியான சமயத்தில் கூட அந்த மாதிரி சமயத்தில் கூட பிளட் நிற்காமல் போகுன்றாங்க இல்லையா? இல்லை, யூஸ்வலி ஆகாது. அந்த மாதிரி ஆகாது. அது வந்து டெங்கு அது வந்து டிஐசின்னு சொல்லுவாங்க. அது டிஐசினா டெங்கு அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறமா தான் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த டிஐசி போகும்போது தான் அப்போ அடிப்பட்டனா ரொம்ப கட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ளீட் ஆகும். ஸ்பான்டேனியஸாகவும் ப்ளீட் ஆகும். அது வேறு. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இருக்கும் போதே அடிப்பட்டனா ரொம்ப ரத்தம் போயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து இதோட சிம்டம்ஸு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம வந்து ஒரு டூல் இருக்குது.
என்னென்னா ப்ளீடிங் அசஸ்மெண்ட் டூல், பேட் ஸ்கோர் அன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட போனால் இந்த பேட் ஸ்கோர் பண்ணுவாங்க, பேட் ஸ்கோர்னு சொல்லிட்டு. அதில் குறிப்பிட்ட ஸ்கோருக்கு மேலே இருந்தால் யூஸ்வலி இந்த ப்ளீடிங் டிஸார்டர் இர வாய்ப்பு இருக்கான்றது ஒரு அப்ராக்சிமேட்லி ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அது ஒன்று. செகண்ட் வந்து அதுக்கான பிளட் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹீமோஃபீலியா அன்றைக்கி கண்டுபிடிச்சான். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபீமேல்ஸில் எஸ்பெஷலி பெண்களுக்குள்ள இந்த மாதிரி ஜீன் கேரியர் இருந்தால் நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ப்ரெக்னென்சி இருக்கும்போதே நம்ம தடைக்கட்டலாம். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஹீமோஃபீலியா பர்டன் வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து கம்மியாகும். ஸோ அதுதான் இந்த வருஷத்தையோட தீம். ஸோ நம்ம ஃபீமேல்ஸ்லேயும் லைக் பெண்களுக்குலேயும் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நம்ம அந்த ஹீமோஃபீலியா பர்டன் குறைக்கணும்னு சொல்லிட்டு. வணக்கம், நேர் தொடர்பில் இருக்கிறாங்க. வணக்கம், பேசலாம், டாக்டர்கிட்ட பேசலாம், சொல்லுங்கள். டாக்டர், இதை குறைக்க தான் முடியும் இல்லையா? கரெக்ட். ஆமாம், அதனுடைய வீரியத்தை நம்ம குறைக்க முடியும்னு சொன்னீங்க. இன்னொரு நான் 2-3 பாயிண்ட்ஸ் சொல்ல இம்பார்ட்டண்ட்டு என்னென்னா, நம்ம சர்ஜரிஸ் ஸோ இப்போ யாருக்காவது ஒன்று என்னென்னா நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோன்றப்போ இப்போது நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு PTINR அது மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் என்னன்னா இந்த ஏபிடிடி தான் ஏபிடிடி ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வெறும் PTINR அதுக்கு சேர்த்து ஏபிடிடியும் கண்டிப்பாக பண்ணிடணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இப்போது நம்ம கால் பிளாடர் பித்தப்பையில் கல் எடுக்கணும்னு போகிறோம். ஸோ அது போகும்போது டாக்டர் வந்து வெறும் PTINR பண்ணுவாங்க. ஸோ அது தப்புன்னு அடுத்த டெஸ்ட் பண்ணணும், ஏபிடிடியும் பண்ணிடணும். அதில் பிரச்சனை இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சேஃபான சர்ஜரிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்ஜரி பண்ணும்போதையும் இந்த ஹீமோஃபிலியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்டு, ஸோ இன்னொரு வந்து ப்ளீடிங் சொல்லிட்டேன். இதுக்கான ஒன் மோர் திங் இஸ் ஹீமோஃபீலியாவுக்கு வந்து யாருக்கு லெஸ் தென் 1% சிவியர் ஹீமோஃபீலியா இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஸோ கோட்டா கவர்மெண்ட்லேயே கோட்டாவும் இருக்கும். ஸோ ஹீமோஃபீலியாக்காக அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் வந்து. அதெல்லாம் ஹீமோஃபீலியா இருந்தால் அந்த ஜாயிண்ட் டிசபிலிட்டிஸ் எல்லாம் இருந்தால் நம்ம அதுக்கான மருத்துவர் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு நமக்கு ஏதாவது இதுக்கு மேலே வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை இருந்ததுன்னா ஒன்று மருத்துவர்கிட்ட போகலாம். செகண்ட் வந்து ஹீமோஃபீலியா சொசைட்டி என்ற ஒரு சொசைட்டி இருக்கும், எல்லா பக்கம் இருக்கும். அது நம்ம சென்னையிலையும் இருக்குது. ஸோ நம்ம ஹீமோஃபீலியா கூகுள் பண்ணிங்கன்னா நமக்கு சொசைட்டி அந்த வரும். நம்ம யாருக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அவங்கக்கிட்ட போனால் அவங்க எல்லாம் இன்னும் கண்டிப்பாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒன்று எப்போ வேணால் போய்க்கலாம், எவ்ரிடே இருக்குவாங்க. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸு அந்த ஹீமோஃபீலியா பேஷண்ட்ஸோட அவங்க மீட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபிசியோதெரப்பி ஃபேக்டர்ஸு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். ஸோ வந்து இந்த ஹீமோஃபீலியா சொசைட்டிஸ் எல்லாம் நல்ல வேலை பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போனால் அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்றதையும் அவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க. அது வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு கோட்டா வரும். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து ஹேண்ட் ஜாயிண்ட்ஸில் ப்ளீடிங் வரும், கை ஜாயிண்ட்ஸ்லையும் ப்ளீடிங் வரலாம், கையில் முட்டியில் எல்லாமே. இப்போ வந்து எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் டாக்டர் கிட்ட வந்து எல்லாம் சிக்னேச்சர் சர்டிஃபை பண்ணி வாங்கினா. ஸோ இதெல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹீமோஃபீலியா பேஷண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஹீமோஃபீலியா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஆனால் வந்து இதுக்கு இந்த மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கும் அன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இது வந்து நான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் தெரிய வைக்கிறோம். ஹீமோஃபீலியா இருக்கிற பேஷண்ட் வந்து உணவு முறை எப்படி வச்சுக்கலாம் டாக்டர்? உணவு முறை, அவங்களுடைய ஃபுட் ஸ்டைலில் வந்து மேஜரான டிஃப்ரென்ஸ் இல்லை, நார்மலாக எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் வந்து ஃபிட்னஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபிட்னஸ்னால் அவங்களுக்கு வந்து ஸோ சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வி கால் இட் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் பாக்ஸிங். ஸோ இப்போ ஃபுட்பால் இந்த மாதிரி எல்லாம் அவங்க விளையாடக்கூடாது, முடியாது கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சில ஸ்போர்ட்ஸ் இருக்குது, லைக் ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம், சைக்கிளிங் பண்ணிக்கலாம், வாக்கிங் பண்ணிக்கலாம், டேபிள் டென்னிஸ் ஆடிக்கலாம். ஸோ இந்த டேபிள் டென்னிஸு பார்த்து
விளையாடணும். ஸோ பேஸ்ட் ஆன் த சிஸ்டம். ஆனால் ஸ்விம்மிங்கு, வாக்கிங்கு, ஸோ இந்த மாதிரி சில ஸ்போர்ட்ஸ் இருக்குது அவங்களுக்காக. அந்த ஸ்போர்ட்ஸ் வெளியாகிட்டு அவங்க ஃபிட்டாக இருக்கலாம். இப்போ ட்ராவல் பண்ணுறத ஹீமோஃபிலியா இருக்கிறவங்க ட்ராவல் அவாய்ட் பண்ணணுமா, இல்லை ஒரு தனிமையாக ட்ராவல் பண்ணக்கூடாதா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. செல்ஃப் டிரைவிங் பண்ணுறது சொல்கிறேன், அது மாதிரி. செல்ஃப் டிரைவ் பண்ணுறது அவங்கள சிவியாரிட்டியை பொறுத்து ஒன்று. செகண்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லது தான். எதுக்குன்னா இடையில வந்து நம்ம சடனாக பிரேக் போடுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்வலி அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லது. அப்புறம் வெயிட்டு சுமக்கிறது அல்லது வெயிட் வந்து ஸோ பெட்டர் நம்ம வெயிட் வந்து ஒரு ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ எதுக்குன்னா அதிகமாகிடுச்சுன்னா வந்து வெயிட் பேரிங் ஸோ அதிகமாகிடும். நம்ம வாக் பண்ணும்போது முட்டி மேலே ரொம்ப இடம் லைக் வெயிட் பேர் ஆகும். ஸோ அதனால் வந்து அடிக்கடிக்கு முட்டியில் ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிசியோதெரப்பி, லைஃப் ஸ்டைலு, ஃபுட் ஹேபிட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ஃபிட்டாக இருப்பாங்க. டாக்டர், 1989க்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஹீமோஃபிலியா டே அப்படின்றத அனுசரிச்சுட்டு வரோம் இல்லையா? அந்த 1989க்கு முன்னாடியும் இந்த நோயினுடைய தன்மைகள் இருக்க தான் செஞ்சது இல்லையா? இருந்தது. ஸோ இது வந்து என்னன்னா ராயல் டிசீஸ் சொல்லுவாங்க. ராயல் டிசீஸ்னால் குவீன் விக்டோரியா இன் இங்கிலாந்து. ஸோ அவங்களுக்கு இந்த ஜீன் கேரியராக ஸ்டேட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து சில கிங்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணியிருந்தாங்க, ஸ்பெயினில், ரஷ்யாவில், இங்கிலாண்டில். ஸோ அதனால இது வந்து கிங்ஸுக்கு வந்ததுனால இது ஒரு ராயல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 1803 ஸோ டாக்டர் கான்ராட் ஓட்டோ அவங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்ஸில் செக் பண்ணிவிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து கஞ்சனைட்டல் அந்த இன்ஹெரிட்டட் அந்த பாரம்பரிய வரத்துக்குள்ள இரத்த கசிவான நோய்ன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. டாக்டர், எங்கள் நிலையத்துக்கு வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஹீமோஃபிலியா டேனுடைய இந்த ஆண்டுக்கான தீமை இன்னொரு முறை சொல்லிவிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம் டாக்டர். இந்த வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஹீமோஃபிலியா 2025 தீம் வந்து ஆக்சஸ் டு ஆல், உமன் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீட் டூ. ஸோ இது வந்து அனைவருக்கும் அணுக்கள், பெண்களும் மற்றும் பெண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கானதும் ரத்த கசிவு ஏற்பாட்டாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுறோம், ஸோ இது வந்து கண்டுபிடிக்கானா யாருக்காவது பெண்களுக்கும் நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் டிஸார்டர் இருக்குதான்றது டெஸ்ட் பண்ணணும். இன்னொரு என்னென்னா சில பேருக்கு ப்ளீடிங் ஆகி அனிமியா வரும், ரத்த சோகம் வரும். அப்போவும் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி செக் பண்ண மாதிரி. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர்.